வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கதைய இந்த விளக்க பதிவுல பார்க்க போறோம். நமக்கு பழக்கமில்லாத புதுசான ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறது சகஜம் தானே. ஆனா அந்த பயத்தை எப்படி தைரியமா எதிர்கொள்றது அப்படிங்கறத பத்தின ஒரு அழகான உணர்வுபூர்வமான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர்லயே ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு 11 வயசு பையன். ஆனா அவனுக்கு எது மேல பயம் தெரியுமா? அவனோட வீட்ட சுத்தி இருக்கிற அந்த பெரிய காட்ட பார்த்தாலே அவனுக்கு உதறல் எடுக்கும். அவனோட அந்த அசுர வேகத்துக்கும் இந்த பயத்துக்கும் இருக்கிற முரண்பாடு தான் இந்த கதையோட முதல் சுவாரஸ்யமே. முதல் பகுதி, ஓடிய சிறுவன், அவனோட தற்போதைய நிலை. வீரோட அப்பா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அவர் எத்தனை தடவை காட்டு பக்கம் கூப்பிட்டாலும் வீர் போகவே மாட்டான். எப்பவுமே ஒரு சேஃபான தூரத்துல தான் நிப்பான். அந்த பழமையான காடு போடுற சத்தத்தை கேட்டாலே அவனுக்கு ஒரு விதமான பயம். அதனால மத்த பசங்க அங்க விளையாடுறத ஒரு ஏக்கத்தோட தூரத்துல இருந்தே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இரண்டாவது பகுதி, காணாமல் போன தங்கை. ஆக்ஷன் ஆரம்பம். இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். பீரோட 7 வயசு தங்கச்சி நீலாவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஒரு நாள் இருட்டா இருக்கிற அந்த மரங்கள நோக்கி ஒரு நீல நிற பட்டாம்பூச்சிய துரத்திக்கிட்டு போனவ திடீர்னு காணாம போயிடுறான். இப்போ ஒரு பயங்கரமான நேர நெருக்கடி. ஊர் மக்களை ஒன்னு சேர்த்து ஒரு தேடும் குழுவை உருவாக்க குறைஞ்சது 30 நிமிஷமாவது ஆகும். ஆனா சூரியன் வேகமா மறைய தொடங்கிடுச்சு. இதுக்கு மேல அரை மணி நேரம் காத்திருக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். தன் தங்கச்சியோட சத்தமான அழகான சிரிப்பு அவனுக்கு ஞாபகம் வருது. அவ்வளோதான். ஒரு செகண்ட் கூட அவ யோசிக்கல. தன் வாழ்நாள் முழுதும் அவன் எந்த காட்டை பார்த்து பயந்தானோ அந்த பயத்தை விட தன் தங்கச்சி தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டான். அப்பாவோட காம்பஸ், ஒரு டார்ச், ஒரு விசிலை எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சான். மூன்றாவது பகுதி, பச்சை இருட்டுக்குள் எல்லையை கடக்கும் வீர். இங்க வீரோட புத்திசாலித்தனத்தை நீங்க கவனிச்சீங்களா? சின்ன குழந்தைங்க பொதுவோ பள்ளத்தை நோக்கி தான் நடப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதை யோசிச்சு அப்பாவோட காம்பஸ வச்சுக்கிட்டு நீலா எந்த பக்கம் போயிருப்பான்னு கணிச்சு அந்த மரங்களுக்கு நடுவுல தேட ஆரம்பிக்கிறான். காட்டுக்குள்ள அந்த இருட்டுல யாருக்கு தான் பயம் வராது. அவனோட கைகள் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு அப்பாவோட அட்வைஸ் ஞாபகம் வருது. காடு எப்போ சத்தமா இருக்கோ அப்போதான் அது பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். அத நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் நின்னு மூச்சை இழுத்து விட்டு அந்த சத்தங்களை கவனிக்கிறான். நான்காவது பகுதி, வேகமான நதி. அடுத்த கட்ட சோதனைகள். திடீர்னு அவன் இதயம் படபடன்னு அடிச்சுக்குது. ஏன்னா முன்னாடி வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆற்றோட மறுகரையில ஒரு கிளையில நீலாவோட பிங்க் கலர் ரிப்பன் மாட்டிக்கிட்டு இருக்கு. இருட்டு ஆவறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. ஊர் மக்களுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அந்த ஜில்லுன்னு இருக்கிற ஆத்துல இடப்பளவு தண்ணில இறங்குறான். பாதி தூரம் போனதும் கால் கொஞ்சம் சறுக்குது. பயத்துல கையில வச்சிருந்த குச்சிய பலமா பிடிச்சுக்கிறான். என்ன நடந்தாலும் பின்வாங்க கூடாது, முன்னாடி போயிட்டே இருக்கணும்னு ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஆத்திர கடந்து மறு கரையிலே போய் விழுகிறான். தொப்பலா நனைஞ்சிருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி. அவனுக்குள்ள இருந்த அந்த பயத்தை தன் தங்கச்சி மேல அவன் வச்சிருந்த அன்பு ஜெயிச்சிடுச்சு. எப்போதும் முன்னோக்கி அப்படிங்கிறது தான் இப்போ அவனோட தாரக மந்திரம். ஐந்தாவது பகுதி, தங்க நிற கண்கள். இதுதான் அவனுக்கான இறுதிச் சோதனை. நீலா பத்திரமா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அந்த நிழல்களுக்கு நடுவுல இருந்து ஒரு பெரிய சிறுத்தை வெளியே வருது. அதோட தங்க நிற கண்கள் நீலாவை ரொம்ப அமைதியா ஆனா கூர்மையா உற்று பாக்குது. அந்த திகழான நேரத்துல மூளை வேலை செய்ய மறுத்தாலும் அப்பாவோட வார்த்தைகள் சட்டென்று அவன் காதுல ஒலிக்குது. உன்னை உற்று பார்க்கும் சிறுத்தை இன்னும் உன்னை வேட்டையாட முடிவெடுக்கல. அந்த நேரத்துல உன்னை பெரியவனா காட்டிக்கோ, இறை மாதிரி பயந்து ஓடாத. அந்த அறிவுரையா அப்படியே செயல்படுத்துறான் வீர். தைரியமா நிமிர்ந்து நின்னு தன் கைகளை விரிச்சு அந்த சிறுத்தையோட ஒளிரும் கண்களை நேரா பாக்குறான். நீலாவ மெதுவா தங்கிட்ட வர சொல்றான். அந்த பெரிய சிறுத்தை கொஞ்ச நேரம் இவங்கள பார்த்துட்டு அமைதியா அந்த பச்சை இருட்டுக்குள்ளேயே திரும்பி போயிடுச்சு. அந்த சிறுத்தை போனதும் வீருக்கு உசிரே திரும்பி வருது. ஆனா நீலா என்ன கேட்டா தெரியுமா? அந்த சிறுத்தை எவ்ளோ அழகுன்னு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறா. தன்னை பயமுறுத்தின அதே உயிரினத்தோட அழக நினைச்சு வீரும் இப்போ சிரிக்கிறான். அந்த மின்மினி பூச்சிகள் வெளிச்சத்துல அவங்க பயமெல்லாம் காணாம போயிடுச்சு. ஆறாவது மற்றும் கடைசி பகுதி, எப்போதும் முன்னோக்கி வீடு திரும்புதல். ஊர் மக்கள் தேடி வர்றதுக்குள்ள வீர் நீலாவை கூட்டிட்டு வந்துட்டான். அப்பா ஓடி வந்து காட்டுக்குள்ள என்னடா கண்டுபிடிச்ச அன்னு பெருமையா கேக்கும்போது வீர் ரொம்ப அழக சொல்றான். நான் நினைச்ச அளவுக்கு நான் ஒன்னும் அவ்ளோ பயந்தவன் இல்லன்னு கண்டுபிடிச்சேன்னு. அந்த பயம் இனிமேல் அவனை ஒன்னும் பண்ணாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு, கவனிச்சிங்களா? அடுத்த வாரமே
அவன் காட்டை பார்த்து ஓடல. அப்பாவோட சேர்ந்து காட்டுக்குள்ள ரொம்ப இயல்பா நடந்து போய் அந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டு இயற்கை ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அழகான மான் சூரிய ஒளியில அவங்க முன்னாடி வந்து அந்த மரங்களுக்குள்ள மறைவத பாக்குறான். அப்போ தம் பாக்கெட்ல இருக்கிற அந்த காம்பஸ தொட்டு பாக்குறான். இப்போ பயம் அவனுக்குள்ள இல்ல. அது ஒரு சின்ன உணர்வா ரொம்ப அமைதியா ஒரு ஓரமா ஒடுங்கிடுச்சுன்னு அவன் மனசார உணர்றான். இந்த விளக்க பதிவோட முடிவுல உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். உண்மையான தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறது கிடையாது. நீங்க நேசிக்கிற மனிதர்களுக்காக உங்க மனச பின்வாங்க நினைச்சாலும் அதையும் தாண்டி நீங்க முன்னோக்கி எடுத்து வைக்கிற அந்த ஒரு அடிதான் உண்மையான தைரியம். நீங்களும் உங்க வாழ்க்கையில பயத்தை இப்படிதான் கடந்து வருவீங்கன்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.